காவேரி பிரச்சனையை மையமாக வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முழு அடைப்பு என்கிற அந்த பெயரில் இதை நடத்துவதற்கு திட்டமிட்ட நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம், குறிப்பாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய முழு ஆதரவினை இந்த போராட்டத்திற்கு வழங்கி, அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள், பல்வேறு அமைப்புகள், வணிக சங்கங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் போன்ற பல அமைப்புகள் இதில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தவிர்த்து எல்லா கட்சிகளுமே இதில் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட காரணத்தால் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த முழுஅடைப்பு போராட்டம் பெற்றிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா கட்சி தோழர்களுக்கும், முன்னணியினருக்கும், தலைவர்களுக்கும், பல அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த போராட்டத்தின் மூலமாக நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புவது, இனிமேலாவது தூங்கிக் கொண்டிருக்காமல் ஆளுகிற ஆட்சி உடனடியாக மத்திய அரசை அணுகி காவேரி பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்தி தருவதற்கு, குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலாண்மை வாரியம், அதேபோல ஒருங்கிணைக்கக்கூடிய, முறைப்படுத்தக்கூடிய குழு, இந்த இரண்டு குழுக்களை உடனடியாக மத்திய அரசு அமைப்பதற்கான முயற்சிகளை ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி உடனடியாக ஈடுபட வேண்டும். அதற்கு உரிய அழுத்தத்தை மத்திய அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று நான் இந்த போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய எம்பிக்கள் 50 பேர் டெல்லியில் இருக்கிறார்கள். ஆகவே இதுவரையில் இது சம்பந்தமாக டெல்லியில் பிரதமரையோ, சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களையோ அல்லது நாடாளுமன்றத்திலோ குரல் கொடுக்கவில்லை. ஆக அவர்கள் மூலமாக அந்த பணியை இங்கு இருக்கக்கூடிய ஆட்சி செய்திட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த எம்பிக்களையாவது ராஜினாமா செய்துவிட்டு வெளியிலே வர வேண்டும். அதுதான் சால பொருத்தமாக இருந்திட முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி, வற்புறுத்தி எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மிகப்பெரிய அளவில் மக்களாகவே தாங்களே விருப்பப்பட்டு இந்த போராட்டத்தில் கலந்திருக்காங்க. இது எதை காட்டுகிறது? மத்திய அரசுக்கு இந்த அழுத்தம் கூற வேண்டுமா? இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவில் செய்யப்பட வேண்டும். மத்திய மாநில அரசு உடனடியாக ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அழுத்தத்தை கட்சிகள் மட்டுமல்ல, பல அமைப்புகள் மட்டுமல்ல, பொதுமக்களும் தங்களுடைய உணர்வை இதில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு பிறகும் மத்திய மாநில அரசு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இது தொடர்வதற்கான வாய்ப்பு தான் உருவாகும். அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நான் தயாராக. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த விக்னேஷ் அப்படின்ற ஒரு மாணவர் தீக்குளிச்சு இறந்திருக்காரு. இந்த சமயத்தில் அதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தம். இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது, இது போன்ற சம்பவங்கள் யாரும் ஈடுபடக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது.